related to interviews and practice. ஸோ என் பேர் கௌசல்யா. நான் இங்கே வந்து பெசன்ட் டெக்னாலஜியில் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப் கோர்ஸ் எடுத்திருந்தேன். எனக்கு வந்து பைத்தான் வந்து இளம்பாரதின்னு ஒரு அண்ணா டீச் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் வந்து திலகர் சார் டீச் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் MySQL வந்து ஜாக்சன். அப்புறம் இங்கே வந்து ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன் கிளாஸும் இருந்தது. அது வந்து நந்தினி மேம்னு ஒரு மேம் டீச் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இவங்க பெசன்ட் டெக்னாலஜி கிளாஸஸ் முடிச்சதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து நிறையவே ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து நான் இப்போ வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக ப்ளேஸ் ஆகியிருக்கேன். என்னோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா ஆப்டிடியூட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இருந்தது. ஆல்மோஸ்ட் ஒரு 50 கொஷின்ஸ் இருந்தது. ஆப்டிடியூட்லேருந்து 25 கொஷின்ஸ் வந்து மேத்தமெட்டிக்ஸாக இருந்தது. நெக்ஸ்ட் 20 கொஷின்ஸ் வந்து டெக்னிக்கலாக MySQLலேருந்து ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பேக் எண்ட்லேருந்து ஊப்ஸ் கான்செப்ட் தான் மெயினாக கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து 2 டேஸ்க்கு அப்புறம் டெக்னிக்கல் ரவுண்டுனாங்க. டெக்னிக்கல்னால் எல்லோரும் நினைப்போம் ஃப்ரண்ட் அண்ட் ரியாக்ட் அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. இது ஆக்சுவலி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருந்தாங்க. நீங்கள் வந்து 2 டேஸில் வந்து ஒரு API டெவலப் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு பிளாட்ஃபார்மில் ஜாங்கோ அது மாதிரி Node.js இது வந்து புதுசாக நானே கற்றுக்கிற மாதிரி 2 டேஸில் நான் கற்றுக்கிட்டேன். இன்டர்வியூவில் வந்து பாஸ் ஆகும் செலக்ட் ஆகும். இல்லைனா எனக்கு கிடையாது. 2 டேஸில் வந்து நீங்கள் எவ்வளோ லேர்ன் பண்ணுறீங்க, உங்களோட கெப்பாசிட்டி எவ்வளோ, இவங்களால லேர்ன் பண்ண முடியுதா, இவங்களை பிளேஸ் ஆனால் நம்மளை புது டெக்னிக்ஸில் வந்து அவங்க அடாப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 டேஸில் வந்து ஒரு API டெவலப் பண்ணுற மாதிரி மோஸ்ட்டாக எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிற API டெவலப் பண்ணுறது அது வந்து 2 டேஸில் கற்றுக்க சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இங்கே வந்து என்னோட ட்ரெயினர் இளம்பாரதின்னு ஒரு அண்ணா அவங்க தான் டீச் பண்ணாங்க 6 hours. நெக்ஸ்ட் வந்து 2 டேஸ்க்கு அப்புறம் அந்த ஷெட்யூல் பண்ண அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு API மாதிரி டெவலப் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி அந்த டெக்னிக்கல் முடிச்சிட்டக்கப்புறம் ஒரு நியர்லி ஒரு 1.5 hours எனக்கு இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க. நான் API டெவலப் பண்ணாலும் அதுலேருந்து கொஷின்ஸ் வந்து ஜாங்கோலேருந்து ஒரு 35 minutes கிட்ட கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அடுத்து வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியாக்டில் மெயின் டாபிக்ஸ் காம்பனண்ட் ப்ராப்ஸ் அது மாதிரி எல்லாம் மெயின் டாப்பிக்கில் இருந்தோம். நெக்ஸ்ட் வந்து மூவ் ஆன் டு டேட்டா பேஸ். நீங்கள் ஒரு டாப்பிக்கில் ஸ்ட்ரென்த்தாக இருக்கீங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக எல்லாமே படிச்சுக்கோங்க. மோஸ்ட்டாக அவங்க வந்து ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக சொல்லணும் கூட நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணுறீங்க. ஏன்னா என்னோட API கூட நான் வந்து பண்ணி முடிச்சிட்டேன். இன்னொரு வாட்டி பண்ணும்போது எனக்கு எரர் கிடச்சி அவங்க அது கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனக்கு ஃபுல்லாக அவுட்புட் அவங்க இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. எவ்வளோ நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க மோஸ்ட்டாக அதுதான் அவங்க எந்த கம்பெனியில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ரெஸ்யூம் நம்ம நல்லா பில்ட் பண்ண கற்றுக்கணும். ஏன்னா மோஸ்ட்டாக நம்ம ரெஸ்யூம் பார்த்து தான் உங்களை இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஃப்ரெஷராக இருந்தால் நம்ம ஸ்கில்ஸ்லாம் ஹைலைட் பண்ணி போட்டால் ரெஸ்யூம் எப்படி மேக் பண்ணணும் அது நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துக்கும்.